ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபப் அனிமேயோட எபிசோட் 31 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்ணி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இப்படி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்திலேயே அங்க அவ பயங்கரமா பொழிச்சிருக்கிறாளா, இதனால ஓகாக்கு அங்க வலின்னு வலிக்குது. ஏய், நீ என்ன பண்ற? அதாவது என்னோட கழுத்தையே நீ நெரிக்கிற. நான் உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தா நீ தப்பா பேசுறியா? நான் உனக்கு உதவி தான் பண்ணிருக்கேன். அது இல்லமா என்னோட கழுத்து அப்படின்னு அவன் சொல்ல ட்ரை பண்றான். இருந்தாலும் வாயில வார்த்தை வரல. இது எல்லாத்தையுமே அந்த குழந்தையும் பார்த்துன்னு இருக்கும். பின்னாடியே குமிழ்ல அவன் சொல்றான், இங்க விட்டா நான் ஹெல்ப் பண்ணுவேன், அதனால நான் இதுக்கு மேல பாத்துக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். நீ ஃபர்ஸ்ட் யாரு? ஏன்னா இந்த மாதிரி ஆனதுக்கு என் மேலயும் தப்பு இருக்கு, இப்போ உன் மேலயும் தப்பு இருக்கா? இரு, உன்கிட்ட நான் வரேன். இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் உங்க சண்டை ஏற்பட்டா. உங்க சண்டைக்கு நடுவுல ஓகாவோட கழுத்து தான் பாவம் அங்க மாட்டிக்குது. இப்படி இருக்கிறனால அவனுக்கு அங்க ரொம்ப வலிக்குது. ஓகாவோட அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இவங்க இப்படிதான் போல. ஓகாவோட அம்மாக்கு எதுவுமே புரியல. ஏன்னா வீட்டுக்குள்ள எது நடக்குது. இந்த சைடு அங்க டாக்டர் வெளியில வராரா, அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் ஓடி வராங்க. அம்மா, ஹெல்டாவோட நிலைமை அது எப்படி இருக்கு, அதை பத்தி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஹெல்டாவோட நிலைமை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணா இப்போ எவ்வளோ பரவாயில்ல. அவளோட லைஃப் இப்போ ஆபத்துல இல்ல. அதுக்கு நன்றி சொல்லணும்னா இந்த பொண்ணு இவகிட்ட தான் நீங்க நன்றி சொல்லணும். இவ அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலனா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். இதெல்லாம் கேட்கிற குமிழ்டாக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். அங்க ஓகாவும் சொல்றான், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. ஆமா இல்லையா பின்ன, என்ன காப்பாத்து போய் தான் ஹெல்டாக்கு அப்படியாச்சு. அதுக்கும் மேல நான் டீமன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நெருக்கமா பார்த்தனா, அதனால நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஆமா குமிழ்டா, இப்பதான் எனக்கே புரியுது நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு. தப்பு சொல்லணும்னா உன் மேல எந்த விதமான தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இவன் ரொம்ப வீக்கா இருந்திருக்கான். நாளைக்கு ஸ்கூலுக்கு வா, உன்னை நல்லா தேத்துறேன். அதாவது உனக்கு எப்படி அந்த பவரை யூஸ் பண்ணும் அதை நான் உனக்கு சொல்லி தரேன். இந்த சைடு அவர் போறாரா, ஆனா போகும்போதே அந்த டாக்டர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீ அவளைக்கும் பிஎல்செபப்க்கு இந்த மாதிரி சப்போர்ட்டை கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் யோசிச்சுக்கினே இவரு போறாரு. ஏன்னா இவரு இங்க வந்ததுக்கு காரணம் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவருதான். இந்த சைடு குமிழ்டாங்க வீட்டுக்கு போலான்னு பாப்பாங்களா, அதுக்குள்ளேயே ஓகாவோட சிஸ்டரும் சொல்றாங்க, என்ன அதுக்குள்ள நீங்க வீட்டுக்கு போறீங்க? இங்க தங்கிட்டு போலாம்ல நைட்டு. நைட்டு இங்கேயா? இல்ல நான் போறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், நீ தான் இந்த ரெட் டெயிலோட கேப்டனா? எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. சாரி ஃபார் த இன்டரப்ஷன், நான் நடுவுல சொல்லிட்டு போயிடுறேன். இந்த ஓகாவோட சிஸ்டர் இருக்காங்களே, இவங்க தான் இதுக்கு முன்னாடி இந்த லேடிஸ் கேங்குக்கு ஒரு கேப்டனா இருந்திருக்காங்க. ஓகாவோட சிஸ்டரும் ஓகாவை கூப்பிடுறாங்க, ஏய் ஓகா, வீட்டுக்கு போறா, வீடு வரைக்கும் இவ்வளவு போய் டிராப் பண்ணிட்டு வா. ட்ரெஸ்ஸை கூட நிம்மதியா மாத்த விட மாட்டாங்களா? அங்க போறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே ஹெல்டாவை அப்படியே பார்த்து தான் இருக்காங்க. ஆமா, எவ்வளவு நேரத்துக்கு நீ இப்படியே என்ன பார்க்க போற? அப்பனா நீ இன்னமும் தூங்கலையா? ஆமா, இந்த மாதிரி நிலைமையில என்னால எப்படி தூங்க முடியும்? அதாவது உன்னோட பெட்டு அதுல இருந்து ஒரு மாதிரி நாத்து அடிக்குது. அதே மாதிரி என்ன மன்னிச்சிருங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், இருந்தாலும் என்னால மாஸ்டரை காப்பாற்ற முடியல. நல்ல வேலை, ஒரு மிராக்கிள் தான், மாஸ்டருக்கு எதுவுமே ஆகல. நான் இன்னமும் நிறைய வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், இருந்தாலும் என்னால வாய் விட்டு சொல்ல முடியல. ஏன்னா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்படியே ஹெல்டாவும் அங்கேயே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஓகாவை காட்டுறாங்க. அவன் சைக்கிளை சம வேகமா ஓட்டினே கத்திக்கினே போறான். எனக்கு புரியல, எல்லாருமே இது பண்ணிருக்காங்க, என்னால எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ண முடியல. உங்க குமிழ்ல அவன் கேக்குறான், ஒரு விஷயத்த கேட்கலாமா? இந்த குட்டி குழந்தைய நீயா பிக் பண்ண? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் இவனை ரிவர் பக்கத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் ஹெல்டா எங்க வீட்டுக்கு வந்தா, காத்து வந்தான். அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனையாச்சு, உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இதுதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்த்தா இவனோட அண்ணன் இப்ப வந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, வித்தியாசமான ஆளுங்க என்ன கொலை பண்ணும் அப்படின்னு பாக்குறாங்க. நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் என்னால யாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியல, நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும், எல்லாரையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அங்க இதெல்லாம் சொல்லும் போது பிஎல்செபப்பும் கத்துமா, ஏய் நீயும் அதே தான் யோசிக்கிறியா? நம்ம ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் ஆகலாம். ஏய் ஓகா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி கத்த கூடாது, மத்தவங்களுக்கு இது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அந்த டெம்பிளுக்கு வராங்க. அங்க வந்தோடனே குமிழ்ல கேக்குறா, அம்மா என்ன ஓகா, நீ அந்த டீச்சர் கூட ட்ரைனிங் பண்ண போறியா என்ன? வாய்ப்பே இல்ல, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நான் கேட்டுக்க விரும்பல. இப்படி இவங்க பேசும்போதே கரெக்டா கிராண்ட் பாவும் வருவாரா. அங்க கிராண்ட் பா வந்தோடனே கத்த ஆரம்பிக்கிறாரு, ஆமா குமிழ்டா, எங்கம்மா நீ போன? நைட் டைம்ல அங்கேயும் இங்கேயும் நீ சுத்தக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? அங்க கிராண்ட் பா ஓகாவை பார்த்தோன்னே தெரியுது, அட நீ தானே அது அன்னைக்கு பார்த்த பையன், அது நீ தானே? அங்க ஓகாக்கு கிராண்ட் பாவை பார்த்தனே ஒரு ஐடியா வருது. அதாவது இவரு கிட்ட ட்ரைனிங் எடுத்தா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அங்க போனா அவரே என்ன பறக்க விட்டுருவேன். சோ அதுக்கப்புறம் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகா, நீ ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படின்னு என் கிட்ட சொல்லுவாரு. சோ இதனால இங்க ட்ரைனிங் பண்றதுக்கு அவன் ஒத்துக்கிறானா. சீன்ல ஸ்கூல் ஆரம்பிக்குது. அங்க ஸ்கூல்ல அந்த லேடிஸ் கேங்ல இருக்க அந்த பொண்ணு பார்த்தா கென்காசியை பத்தி பயங்கரமா புகழ்ந்து சொல்லின்னு இருக்கா. அங்க கென்காசி வேற வரானா. இத பார்த்தோன்னே அவ இன்னமும் புகழ ஆரம்பிக்கிறான். ஆமா, இன்னமும் டோஜோவை அளக்கணும்,
அவன் என்ன வரலையா என்ன? அவன் எப்பயும் போலதான், அவன் என்னைக்குதான் வந்திருக்கான். சரி அது இருக்கட்டும், குமில்டாவையும் காணோம், ஓகாவையும் காணோம். அப்படின்னா நம்ம யோசிக்கிறபடி பார்த்தா அதுவா இருக்குமோ? இந்த சைடு குமில்டா திரும்பவும் கேக்குறா, நீ உண்மையிலேயே என்னோட கிராண்ட்பா கூட ட்ரைனிங்க பண்ண போறியா? எனக்கு புரியல. அதாவது என்ன சொன்ன, கிராண்ட்பாவா? ஆமா ஆமா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் இவன் கூட பேசும்போது நான் கண்ணாடி போட்டு அந்த குமில்டாவா பேசுவேன், அதனால இன்னமும் இவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். போக அவன் கிட்ட வந்து நீ கேக்குறான், அப்பனா நீ வந்து அதுக்குள்ளேயே அங்க கோட்டா வேற வரானா? கோட்டாவை பார்த்தோன்னே அவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான், எனக்கு தெரியுது நீ அந்த பொண்ணோட கசன் தானே? ஆமா ஆமா, நீ கரெக்டா சொல்ற, அதேதான். இந்த சைடு டீச்சர் அங்க வெயிட் பண்ணிருக்கானா, இன்னமும் அங்க ஓகாவை காணோம். இந்த பைத்தியக்காரன் அவன் எங்க தான் போனான்? கிளாஸ ஸ்கிப் பண்ணிட்டான் அவன். திடீர்னு யாரோ ஒருத்தங்க டோரை தட்டுறாங்க, யார் அதுன்னு பார்த்தா டோஜோ தான். நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். ஆமா ஆமா, பார்த்தே ரொம்ப நாளாச்சு. இந்த சைடு ஓகாவோட ட்ரைனிங்க காட்டுறாங்க. அவன் பார்த்தா பயங்கரமா தேய்னு தரைய பயங்கரமா தேய்ச்சின்னு இருக்கான். நான் வந்து இங்க ட்ரைனிங் பண்றேன்னா, இந்த ட்ரைனிங் இது வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்க போகுது, அதனால நான் வந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இருங்க, இந்த மாதிரி நான் எதுக்கு துணியை வச்சு தரைய தேய்ச்சின்னு இருக்கேன்? எப்பா, இது வந்து பேசிக்கான விஷயம். அதாவது நீ உன்னை தேய்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நீ தரைய தேய்க்கணும். அதனால உன்னை பளபளப்பாக்கணும்னா தரைய பளபளப்பா மாத்து, அதுக்கப்புறம் நீயாவே ஸ்ட்ராங் ஆயிடுவேன். நான் வந்து அதுக்கு தான் சொன்னேன், என்னோட கிராண்ட்பா கிட்ட ட்ரைனிங் பண்றதுக்கு அவர்கிட்டயே போய் பண்ணலாம். இல்ல நான் வந்து படத்துல எல்லாம் பாத்திருக்கேன், இது ஒரு வகையான ட்ரைனிங். இந்த போஸ்ட்ல நான் ட்ரைனிங்க பண்ணனா என்னோட உடம்பு அது இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும். இவன் திருந்த மாட்டான். சைட்ல பிஎல் சபப்பும் ட்ரைனிங் எடுக்குது. அட, நீயும் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ட்ரைனிங் எடுக்கணுமா? குழந்தையும் கியூட்டா ஆமான்னு சொல்றா. பாக்குற குமில்டாக்கும் அவ்வளவு கியூட்டா தெரியும். ஒரு கட்டத்துல அங்க கோட்டா செம்ம வேகமா முன்னாடி போகுமா, அது ஒரு சவாலை விடுற மாதிரி இதுக்கு தெரியும். சோ இத பாக்குற பிஎல் சபப் ரொம்ப கடுப்பாய் அதோட ட்ரைனிங் அது ரொம்ப ஹார்டா பண்ற வேகத்துல அது செவுத்துல போய் முட்டிக்குது. அட பிஎல் சபப், உனக்கு எதுவுமே ஆகல. இந்த குழந்தை கியூட்டு தான் இருந்தாலும் அதே டைம்ல இது ஒரு டீமன் பா. அங்க பிஎல் சபப் பயங்கரமா அழுவ, அவனுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்குது. இந்த சைடு அங்க டோஜோ வந்து கேக்குறான், இது வந்து வித்தியாசமான ஆளுங்க வந்தாங்க, அவங்க கூட நான் சண்டை போட்டேன். வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? எனக்கு வந்து அவங்கள பத்தி தெரியல. டேய், அவங்க கூட சண்டை போடக்கூடாது, ஏன்னா அவங்க ஒரு டீமனு. ஆமா ஆமா, அவங்க கிட்ட டீமன் அளவுக்கு பயங்கரமான பவர்ஸ் இருந்தது. அதை தாண்டா சொல்றேன், அவங்க கிட்ட பவர்ஸ் இல்ல, டீமன்ஸ். அவங்க ரியலான டீமன்ஸ். இருந்தாலும் ஆளு வந்து அதை ஒத்துக்க மாட்டான். டீமன்ஸ் இல்ல, அவங்க மனுஷங்க தான். கிட்ட டீமன்ஸ் அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு இவன் சொல்றான். டேய், உன்னோட மண்டைக்கு ஏடா புரிய மாத்து, அவங்க உண்மையிலேயே ஒரு டீமன் தான். வந்து உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே புரியும். நேத்து நான் சண்டை போட ஆரம்பிச்சேன்னா ஒருத்தன் திடீர்னு வந்தான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான், அவன் கிட்ட டீமன் அளவுக்கு சக்தி இருந்தது. அதுதான் நானும் சொல்றேன், அவன் உண்மையிலேயே ஒரு டீமன் தான். ஒரு எவ்வளவு புரிய வைக்கிறாரு. ஜாப்பனீஸ்லயும் ஒரு சொல்றாரு, ஆக்குமா. அதெல்லாம் அவனுக்கு புரியவே இல்ல. அட, சொல்றது இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அதாவது ஆக்குமா இது ஒரு பேர் மாதிரி, அதாவது பேர் கிட்ட எவ்வளவு பவர் இருந்ததோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்தது. அதுதானே நீங்க சொல்ல வரீங்க? இல்ல இல்ல, அது இல்லடா, அவங்க உண்மையிலேயே டீமன்ஸ் தான். அதெல்லாம் ஆளுக்கு இன்னமும் அங்க புரியல. இந்த சைடு ஓகாவோட ட்ரைனிங்க காட்டுறாங்க. ஓகா பயங்கரமா பெருக்குன்னு பெருக்குறான். அதே மாதிரி பிஎல் சபப்பும் பின்னாடியே பண்ணுது. இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னு தெரியல, எனக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வருது. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவேக்கன் ஆவறேன்னு நினைக்கிறேன். எனக்குள்ள ஏதோ ஒண்ணு புதுசா ஃபீல் ஆகுது. ஆனா அதுக்குள்ளேயே அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும், திரும்ப அந்த கிழவன் ஏமாத்திட்டானு. இதனால அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். அந்த கிழவன் கிட்டயும் போய் கத்துறான், யோ கிழவா, இந்த மாதிரி நான் எப்பயா ட்ரைனிங் பண்றது? எனக்கு ஏதாச்சும் டெக்னிக்க சொல்லித்தாயா? நான் வந்து இன்னமும் வளரணும், பெரிய ஆளா மாறணும். நீ வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னா பொறுமையா இருக்கணும். சரி, நான் இருந்து தொலைறேன். இதுக்கப்புறம் அவன் திரும்பவும் பெருக்க ஆரம்பிக்கிறானா, முன்னாடி கோட்டா அமைதியா வந்து பெருக்குவான். பாக்குற பிஎல் சபப்புக்கு ரொம்ப கடுப்பாகும். திரும்பவும் ஏடிக்கு போட்டியாகி வந்துட்டானா, இதனாலேயே அந்த குழந்தை பயங்கரமா பெருக்க ஆரம்பிக்குது. பெருக்கும் போது ஒரு கல்லு மண்டையில படுமா. இதுக்கப்புறம் அங்க ஒரு 4 பேரை காட்டுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஓகா கிட்ட அடி வாங்கினாங்களே, அவங்களும் இந்த டோஜோக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்திருக்காங்க. அப்போதான் திரும்பவும் அந்த இஷியா மை ஸ்கூலுக்கு ரிவெஞ்ச கொடுக்க முடியும். யாராச்சும் இருப்பாங்களான்னு பார்த்தா ஓகா பெருக்கி நிற்பானா. ஓகாவா அவங்க கத்தி கூப்பிடுறாங்க, அடே இங்க வந்து நாங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம், என்ன நாங்க பண்ணோம்? நீங்க வந்து ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கீங்களா? அப்பனா வாழ்நாள் முழுக்க நீங்க பெருக்கிங்கனே தான் இருக்கணும். நல்லா ஊத்து பார்க்கும் போது தான் தெரியுது, அது வேற யாரும் இல்ல, அது ஓகா தான். இதை பார்த்தோன்னே அவங்க தாவுறாங்க. அடே, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எனக்கு டைம் இல்ல. இந்த தொடப்பத்தை வச்சு அவன் தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் தான் ஆளுக்கே ஃபீல் ஆகுது, அட இந்த தொடப்பம் இது வந்து என்னோட உடம்புல ஒரு பகுதியமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்பனா எனக்குள்ள ஏதோ ஒரு புது டெக்னிக் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாய மோரியா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் அவங்க பொட்டேட்டோவை ரோஸ்ட் பண்ணி தரும் போதே சொல்றாரு, வந்து எதையுமே கத்துக்கல. யோ கிழவா, நான் சோடை எப்படி யூஸ் பண்றது அதையாச்சும் எனக்கு சொல்லித்தாயா? அதுக்கு முன்னாடி ஒரு பொட்டேட்டோவை கொடுக்கறாரு. அங்க ஓகாவும் பயங்கரமா கத்துறான், இன்னைக்கு நாளே வேஸ்ட், நான் எதுவுமே கத்துக்கல. இந்த சைடு அங்க ஹெல்டாவோட நிலைமை இப்பதான் கொஞ்சம் நார்மலா மாறி இருக்கு. ஹெல்டா, உங்களோட வாய்ஸ் கேட்டக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு தெரியுமா? ஆனா என்னமோ விஷயம் வந்து நார்மலாவில். ஏன்னா ஹீகேட்ஸ் அவங்கள சீல வச்சு துரத்தி அமைச்சிருக்காங்க. ராயல் சீரை வச்சு அவரு தாக்குனனால கொஞ்ச நாளைக்கு இப்போ பிரச்சனை இருக்காது. அந்த டைம்குள்ள நீங்க ரெக்கவர் ஆகணும், ஏன்னா அவங்க திரும்பவும் கண்டிப்பா வருவாங்க. அங்க ஹெல்டாவும் சொல்றா, ஹேய் வந்து எனக்காக ஒரு விஷயத்த பண்ண முடியுமா? சொல்லுங்க, நான் வந்து எதையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். உங்க திரும்பவும் ஒரு வாரத்துக்குள்ள வருவாங்களே, அதுக்குள்ள லார்ட் என்ன நான் கண்டுபிடிக்கணும். சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.